கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். மிகுதியான போராட்டம், நிந்தை, அவமானத்தில் இருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது யோபு 38:11. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது. மிஞ்சின போராட்டம் அடக்கி தேவன் சமாதானத்தை கொடுப்பார். எப்படி? வசனம் 1 கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து உத்தரவு கொடுக்கிறார். கர்த்தர் காற்றின் மூலமாக உத்தரவு கொடுக்கும். புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் ஒவ்வொரு காரியங்களை பார்க்கலாங்க. நம்முடைய பிரச்சனைகளை அடக்கி நாம் தேவனுக்காக கிரியை செய்ய கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்கிறார் என்று சங்கீதம் 65:5 கூறப்பட்டுள்ளது. அப்படி என்னென்ன கிரியைகளை செய்கிறார்? 1. சமுத்திரத்தின் மும்முரத்தை அடக்கிறார். 2. அலைகளின் இரைச்சலை அடக்குகிறார். 3. ஜனங்களின் அமளியையும் அடக்குகிறார். பழைய ஏற்பாட்டில் யாத்ராகமம் 14 எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்கள் அங்கே செங்கடல் மேலே அவர்கள் செல்லக்கூடாதபடிக்கு தடையாய் இருந்தது. பின்னாடி மோசே திரும்பி பார்த்த போது சத்ருவின் பார்வோனின் ஆரவாரம் மிகுதியாய் இருந்தது. அவருடைய சொந்த ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தனர். ஆனால் மோசேயை இவைகள் எதுவுமே பாதிக்கவில்லை. அவர் தேவனுடைய சத்தத்திற்காக காத்திருந்தார். கர்த்தரும் அவரோடு பேசி, உன் கோலை எடுத்து சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். இவரும் கீழ்ப்படிந்தார். வசனம் 21 பிரகாரமாக அப்படி அவர் நீட்டும் போது பலத்த கீழ்காற்றை தேவன் இரா முழுவதும் அனுப்பினார். நாம் தேவனுடைய கிரியைகளை கண்ணால் பார்க்காததினால் அவர் கிரியை செய்யவில்லை என்று அர்த்தம் கிடையாது. ராம் முழுவதும் தேவன் கிரியை செய்து வசனம் 22 தடையாக இருந்த சமுத்திரம் அவர்களுக்கு மதிலாக மாறியது. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் புறப்பட்டது. வசனம் 24 அவர் அக்கினி மேக ஸ்தம்பத்தை வைத்து பார்வோனை கலங்கடித்தார். அது இஸ்ரவேலர்களை பாதுகாத்தது. பார்வோனுக்கோ கலக்கத்தை உண்டாக்கியது. வசனம் 25 கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். கர்த்தர் யுத்தம் செய்யும் வேண்டுமானால் அவர் காட்டும் பாதையில் நாம் ரியாக்ட் பண்ணாம நடந்து கொண்டே இருக்கும் போது தேவன் கிரியை செய்ய இலகுவாய் இருக்கிறது. வசனம் 26 திரும்பவுமாய் மோசேயை பார்த்து சமுத்திரத்தின் மேல் உன் கோலை நீட்டு என்றார். அப்பொழுதும் மோசே கீழ்ப்படிந்து கோலை நீட்டிய போது பார்வோனும் அவன் சேனையும் சமுத்திரத்தில் அழிந்தது. தேவன் ஒரு கிரியையை நமக்குள் ஆரம்பிப்பாரானால் பாதியில் நிறுத்துபவர் அல்ல, முற்றுமுடிய செய்து முடிப்பார். அதற்கு ஒவ்வொரு நொடியிலும் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க காதுகளை தீட்டிக் கொண்டு இருக்கணுங்க. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 8:24-27, மார்க் 4:37-41, லூக்கா 8:23-25 ஒரு காரியத்தை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது படகில் இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களோடு போய்கொண்டிருந்தார். அப்பொழுது பெருங்காற்று வந்து அவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவோ தலையணை வைத்து அமைதியாய் உறங்கிக் கொண்டிருந்தார். அந்த பிரயாணத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் என்ன? முதலில் சுழற்காற்று வந்தது. நம்மை சுற்றி சுற்றி வரும் பிரச்சனைகள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும் நான் மடிந்து போவதில்லை என்று பவுல் சொல்லுகிறார். ஆனால் இவர்களோ அந்த சுழற்காற்றை கண்டு பயந்து போனார்கள், நடுங்கி போனார்கள். 2வது பிரச்சனை, படகு தண்ணீரால் நிரம்பிற்று. படகில் ஓட்டை இல்லை, ஆனால் தண்ணீர் எப்படி வந்தது? வெளியிலிருந்து வந்த அலைகளின் மிகுதி படகை நிரப்பிற்று. ஆமாங்க, நம்மிடத்தில் ஒரு குறையும் நம்மிடத்தில் ஒரு அநியாயமும் இல்லாத போது நமக்கு வெளியிலிருந்து சுற்றுப்புறத்தார் மூலமாக அதிக பிரச்சனைகள் வந்து நம்மை நிரப்பும். யோபுவை தேவனும் நீதிமான் உத்தமன் என்று சொன்னார். அவரிடத்தில் குறையை தேவனை கண்டுபிடிக்கவில்லை. ஆனாலும் அவர் நண்பர்களும் அவர் மனைவியும் தொடர்ந்து அவரிடத்தில் குறை கண்டுபிடித்ததினால் அவர் மிகவும் மனம் நொந்து போனார். 3வதாக அலைகள் படகில் அடித்தது. இது வெளியிலிருந்து வந்த பிரச்சனை கிடையாது, நேரடியான சரீர பிரகாரமான தாக்குதலாய் இருக்குது. யோபுவுக்கும் இப்படிப்பட்ட வியாதி நிமித்தமாக அவருடைய பிரச்சனை மிகவும் அதிகமாய் இருந்தது. இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கப்பட சீடர்கள் செய்தது என்ன? முதலில் அவரை எழுப்பினார்கள். ஏசாயா 62:7 நீ ஸ்திரப்படும் மட்டும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று கூறப்பட்டுள்ளது.
அது பிரகாரமாக தேவனை அதிகமாய் கூப்பிட்டு அழைத்தனர். தேவனும் எழும்பினார். இரண்டாவதாக செய்யக்கூடாத காரியம் அவரை பார்த்து கவலை இல்லையா என்று கேட்டார்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்று சொன்ன கர்த்தரையே பார்த்து கவலை இல்லையா உங்களுக்கு என்று கேட்கிறார்கள். இப்பொழுது தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். தன்னை பற்றி பேசின சீஷர்களை திட்டவோ அதட்டவோ இல்லை, ஆனால் சூழ்நிலையை அதட்டினார், ரியாக்ட் செய்தார். முதலில் அவர் காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அதட்டினார். நாமும் சூழ்நிலை மிகுதியால் முறுமுறுத்து ரியாக்ட் பண்ணுவோம். ஒரு நெகட்டிவ் ரியாக்ட் இல்லாம பவுலை போல விசுவாசத்தில் அறிக்கை செய்யும் போது இந்த காற்று கடலும் நமக்கும் அடங்குங்க. கர்த்தர் ஏன் தூங்கிக் கொண்டிருந்தார்? நிச்சயமாக அவர் தூங்கவில்லை. ஏனென்றால் பின்னாடி நடப்பது என்ன என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். அவர் இந்த சீஷர்கள் இந்த சூழ்நிலையின் மிகுதியில் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்து கொண்டு இருந்தார். ஏனென்றால் தான் செய்ததை இவர்களும் அதற்கு மேலும் செய்வார்கள் என்று சொன்ன கர்த்தர் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க விரும்பினார். ஆனால் அவர்களோ சூழ்நிலையில் தோற்று போனார்கள். எனவே தேவன் அவர்களை கடிந்து கொண்டார். முதலில் பயப்படாதிருங்கள், ஏன் பயப்பட்டீங்கன்னு கேட்கிறாங்க. அரைகுறை விசுவாசம் இருக்கும் போது பயம் வரும். அற்ப விசுவாசியே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அற்ப விசுவாசம், அரைகுறையான விசுவாசம் இருக்கும் போது நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அலருமின்றி குளிருமின்றி இருந்தால் தேவன் வாந்தி பண்ணி போடுவார். நாம் தேவனை நோக்கி கதறி கூப்பிடும் போது கர்த்தர் எப்படி ரியாக்ட் செய்கிறார்? சங்கீதம் 18:10 காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்து வருகிறார். 13ஆம் வசனத்தில் வானத்திலிருந்து குமுறுகிறார். தேவன் தன் சத்தத்தை தொனிக்க பண்ணி என்ன சொல்லுகிறார்? மிஞ்சி வராதே, அடங்கு, இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். தேவன் அமைதிப்படுத்தும் போது நாம் இளைப்பாறுதலோடு காணப்படுவோங்க. இப்படி தேவன் நம் பிரச்சனைகளை அடக்க, அமர பண்ண, இறையாமல் இருக்க நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் யார் என்று முதலில் அறிய வேண்டும். நம் அழைப்பு என்னவென்று நாம் அறிய வேண்டும். நம்மை அழைத்த தேவன் எவ்வளவு வல்லமையுள்ளவர், இந்த பிரச்சனை எவ்வளவு அவர் கண் முன்னாடி இருக்குது என்பதையும் நாம் அறிய வேண்டும். நமக்கு தேவன் கொடுத்த அத்தாரிட்டியை பயன்படுத்தி பிரச்சனைகளுக்கு விரோதமாக நாம் பேசும்போது நம்மை அமிழ்த்தும் அந்த அலைகள், அந்த இரைச்சல்கள், அந்த கொந்தளிப்புகள் நம் விசுவாசத்தின் மூலமாக நம்மால் மேற்கொள்ள முடியுங்க. நாளிலும் யோபு 38:11 பிரகாரமாக அலைகளின் பெருமையை அடக்குகிற தேவன் இங்கேயே அடங்க கடவுது என்று சொன்னார். எந்த இடத்தில் பிரச்சனைகள் எழும்பிச்சோ அதே இடத்துல கர்த்தர் அடக்க வல்லவராயிருக்கிறார். அதை விசுவாசித்து தேவனுடைய சத்தத்திற்கு காத்திருந்து அதன் பிரகாரம் நாம் செயல்படும் போது எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தேவன் அடக்கி அதில் அமர்ந்து நம்மை அவர் ஆளச் செய்வாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், என் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீர் இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அடக்குகிற தேவனாய் இருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். சீஷர்களைப் போல உம்மை நோக்கி கதற எங்களுக்கு கற்றுத்தாரும். விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் உம்மோடு கூட சேர்ந்து எங்களுக்கு வரும் பிரச்சனைகளுக்கு விரோதமாய் பேசி அடக்க கற்றுத்தாரும். தேவரீர் ஆண்டவரே, உம் சித்தத்தை தொடர்ச்சியாய் செய்யத்தக்கதாக என் பிரச்சனைகளில் மேற்கொள்ள எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.